ஒவ்வொரு வாட்டி நீ விளையாடுற விளையாட்டுல நான் பலியாகிட்டே தான் இருக்கேன். நீ வெளியில வர மாதிரி இருந்தா, அதுவும் ஒரு மணப்பெண்ணா செரி பக்கத்துல மணமேடையில உட்கார்றதுக்கு மட்டும்தான் வரணும். பூமி, 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 இங்க வா 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 வா. என்ன சரி, திரும்ப எதுக்கு வந்த? உன்னையோ வேற யாரையும் வர விடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காருல்ல. அதனால தானே பூமி நான் எங்க ஜன்னல் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு பூமி. எனக்கு மட்டும் என்ன நினைக்கிறியா என்ன? ஆமா, நீ போட்ட பிளான பத்தி எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அத வேற எப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம்னு 2 பேரும் சேர்ந்து யோசிச்சிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்ல பூமி, என் ஐடியா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. மாமாவும் அத்தையும் லாஸ்ட் மினிட்ல வராம இருந்திருந்தா கண்டிப்பா அண்ணன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். அப்படி போயிருந்தா நான் அப்பா முன்னாடி கெட்டவளா இருக்க மாட்டேனா? நீ எப்பவுமே உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சா அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும். அம்மா, இன்னும் 1 மணி நேரத்துல பூமிக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்லமா? வாப்பா, வந்து டிஃபன் சாப்பிடு. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? போய் டிஃபன் எடுத்துட்டு வாங்க. ககன், டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறியா? என்னம்மா, நான் எப்பயுமே வழக்கமா அதானே செய்வேன். இன்னைக்கு என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? நான் எதுக்கு கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? நாள் எப்படி இருந்தாலும் அந்த நாளுக்கு இருக்கிறது வெறும் 24 மணி நேரம் மட்டும்தாம்மா. இன்னைக்கு பூமிக்கு கல்யாணம்டா. இந்த கவலைய ஏதோ நான் இன்னைக்குதான் புதுசா பாக்குறேன்ற மாதிரியே பேசுறீங்களே. ஆமா புரி, நீங்க 2 பேரும் தேவையில்லாம அழாதீங்கம்மா. பூமி மருமகளா வரணும்ன்ற உங்க ஆசை ஒரு விதத்துல நிறைவேறின மாதிரி தானம்மா. சரி, உங்க புள்ள தானம்மா. நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமா என்னால ஏத்துக்க முடியாதுடா. அம்மா அம்மா ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் இந்த அழுகையை நிறுத்துங்க ப்ளீஸ். எனக்கு டைம் ஆகுதுமா, போயிட்டு எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வாங்க. அம்மா பேச்சுக்கு தான் உன்னை சாப்பிடுன்னு சொல்றாங்கண்ணா. பூமிக்கு கல்யாணமாக போற கவலையில பசிக்கலன்னு நீ சொல்லிட்டு போயிடுவேன்னு நினைச்சாங்க. அங்க பூமிக்கு கல்யாணம் நடக்கும்போது இங்க நம்மளால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் சொல்லுங்க? புரி ப்ளீஸ், இந்த அழுகையை நிறுத்துறியா? இங்க பாரு, டைமுக்கு கரெக்டா டிஃபன் சாப்பிடலனா நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது சொல்லுங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க யாருக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் சேவை செய்ய மாட்டாங்க.
எங்கடா போனா? அக்கா, உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச எர்ர பாபு நீ எங்க இருக்கன்னு சொல்லலன்னு அம்மா அப்பாவை கொன்னு போட்டுட்டாங்கக்கா. இப்போ என்னையும் கொல்றதுக்காக என்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்மையை உன்கிட்ட கொடுக்கணும்ன்றதுதான் அம்மாவோட கடைசி ஆசை. இந்த பொம்மையை உன்கிட்ட கொடுக்கற வரைக்கும் என்னை கொல்லாம இருக்கணும்னு நான் 1000 சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிறேன்க்கா. டேய், அங்க இருக்கடா அவன். டேய், புடா அவன, வாடா. டேய், டேய், நில்லுடா டேய். டேய், நில்லுடா டேய். ஓடாத. டேய், நில்லுடா. டேய், நில்லுடா. நில்லு. சார், சார், என்னடா தம்பி? சார், அவங்க என்ன துரத்துறாங்க சார். நில்லுங்கடா. அவங்க எதுக்கு உன்னை துரத்திட்டு வராங்க தம்பி? தெரியல சார், என்கிட்ட பணம் இருக்குன்னு நினைச்சாங்களோ என்னமோ. சரிடா, டென்ஷன் ஆகாத, விடு, நான் பாத்துக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வர? எங்க ஊரு ராஜபாளையம் சார். இங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா உனக்கு? இந்த கல்யாண கோலத்துல என்னோட அக்கா தங்க பொம்மை மாதிரி இருக்கா. ஆமா, நம்ம தான் ரெடி பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்ம கண்ணை பற்றுமோன்ற அளவுக்கு அழகா இருக்கா. சரி சரி, அக்காவை தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் அக்கா கூட இப்போ தனியா பேசணும், ப்ளீஸ். ஓகே. இப்போ சொல்லு பூமி, how was your feeling? இதயத்துல பட்டாசு படபடான்னு வெடிக்கிற மாதிரி உனக்கு பதட்டமா இருக்குல்ல? இன்னையோட உனக்கும் ககன் மாமாக்கும் இருக்கிற காதல் பந்தம் நிரந்தரமா முடிய போகுதுன்னு மனசுக்குள்ள நீ அழுதுகிட்டு இருக்கல பூமி?